பாகம் 3 இருளின் முகங்கள். காட்சி 1. அர்ஜுன் ஆவேசம். அடுத்த நாள் காலை அர்ஜுன் திடுக்கிட்டு விழுகிறான். அவரது தொலைபேசியில் இருந்த "இட்ஸ் பிக்கர் தென் யூ, வாட்ச் யுவர் பேக்" என்ற செய்தி அவரை கவலைப்படுத்துகிறது. உடனே அவர் ரவியை அழைக்கிறார். அர்ஜுன் கோபமாக, "ரவி, அந்த அழைப்பை யாராயிருந்தாலும் கண்டுபிடிக்கணும். இது சாதாரண வழக்கு இல்லை." ரவி தகவல் சேர்க்க முயற்சிக்க அருளாளன் பற்றிய தகவல் மெதுவாக வெளியில் வரும். அருளாளன் ஒரு சாமானிய தொழிலதிபராக மட்டும் இல்லை, பிரபல அரசியல்வாதிகளுடன் தொடர்புடையவன் என தெரிய வருகிறது. காட்சி 2. பிரியா நினைவுகளை பகிர்கிறார். பிரியா மேனன் மருத்துவமனையில் அர்ஜுனுடன் சந்திக்கிறார். அவர் இரவின் நிகழ்வுகளை பரபரப்பாக விவரிக்கிறார். பிரியா திகில் நிறைந்த குரலில், "அந்த இரவு அருளாளன் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தார். பெயரை நான் தெளிவாக கேட்டேன், மகேஷ் என்று." இந்த பெயர் அர்ஜுனின் மனதில் ஒரு பெரிய பழைய வழக்கை நினைவுபடுத்துகிறது. மகேஷ் ஒரு அரசியல் ஆபரேட்டர் என்றும் குற்றவாளிகளுடன் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். காட்சி 3. மர்ம சொந்தங்கள். அர்ஜுனும் ரவியும் மகேஷின் அழுகையில் உள்ள மர்மமான களஞ்சியத்திற்கு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் கள்ளப்பதிவுகள் மற்றும் பண மோசடி ஆதாரங்களுடன் அடங்கிய குறிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள், பத்திரங்களை கண்டுபிடிக்கிறார்கள். ரவி அதிர்ச்சியுடன், "இந்த கணக்குகள் அருளாளனுடையது மட்டுமல்ல, பல உயர் அதிகாரிகளுடையதும் கூட இதில் சிக்கியிருக்கின்றன. அவர்கள் ஏதேனும் தகவலை வெளிப்படுத்தும் முன்பு மர்ம மனிதர்கள் அவர்களை கண்காணிக்க ஆரம்பிக்கிறார்கள்." காட்சி 4. திடீர் திருப்பம். ரவியின் துரோகம். அர்ஜுன் ரவியை நம்பி செயல்படுகிறான். ஆனால் பின்வரும் நிகழ்வுகள் ரவியின் நடத்தை மீது சந்தேகம் ஏற்படுத்துகிறது. அர்ஜுன் மனதில், "ரவி வழக்கத்துக்கு மாறாக நடந்துக்கிறானே, காரணம் என்ன? அவரை நம்பலாமா?" மர்மமான அழைப்புகளும் ரவியின் மறைமுக சந்திப்புகளும் அர்ஜுனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. காட்சி 5. இறுதி குறிப்பு. அர்ஜுன் தனது வீட்டில் நுழைகிறான். அவனது மேஜை மீது ஒரு மர்ம கடிதம் கிடைக்கிறது. அதை திறந்தபோது ஒரு பிரகாசமான புகைப்படம் மற்றும் ஒரு அச்சுறுத்தும் குறிப்பு, "யூ ஆர் நெக்ஸ்ட்." கதை திகில் நிறைந்த ஒரு நிலைக்கு செல்கிறது. மேலும் அர்ஜுனின் நம்பிக்கைகள் தகர்க்கப்படுகின்றன. அடுத்த பகுதியில் ரவியின் உண்மையான முகம் யார்? அருளாளன் கொலையின் மகேஷ் மட்டும்தான் காரணமா, அல்லது இதற்கு பின்னால் பெரிய சக்திகள் உள்ளனவா? அர்ஜுன் இந்த மர்மங்களை தீர்க்க முடியுமா, அல்லது அவர்தான் அடுத்த இலக்கா? இந்த மர்மம் நிறைந்த திருப்பங்களோடு கதையை இன்னும் விரிவாகவும் சஸ்பென்ஸ் நிறைந்ததாகவும் தொடரலாம். எப்படி இருக்கு கதை? கமெண்டில் கூறவும். கதை மீண்டும் தொடரும்.